Hello everyone. Praise Lord. காட்ஸ் நேம்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த நாள் சீரீஸ் 17 நம்ம போறோம். ஒரு கனியற்ற அத்திமரம் அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்பாக சின்ன ஒரு ஜெபத்தை செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் நீர் எங்களுக்கு இந்த நாளில ஆண்டவரே நாங்கள் இந்த பேரபிள்ல என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு சொல்லித் தரும்படியாச்சு உடைய சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். ஸோ இந்த மரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இதர் அந்த மரத்துல ஏதோ ப்ராப்ளம், இல்லை அந்த மரத்தை சுற்றிலும் வேலி அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ஓமை என்ன ஓமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, அதுல இயேசுவானவர் ஒரு ஊமை சொல்றாரு. என்ன ஊமை அப்படின்னு சொன்னா, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தானோ. சோ அந்த மனிதன் அதுல கனியை தேடும் பொழுது அது ஒண்ணுமே வரலையாம். அப்போ தோட்டக்காரனை நோக்கி என்ன சொன்னாராம், 3 வருஷம் ஆச்சு, இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இத வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தா சரி, கனி கொடாவிட்டால் இது நம்ம அடுத்த வருஷம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த மனிதன் அந்த தோட்டக்காரனுக்கு, அந்த ஓனருக்கு, தோட்டக்காரனுக்கு அந்த வேலை செய்கிற மனிதன் சொல்றது போன்ற ஒரு ஊமை. ஸோ இந்த ஊமையில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தோட்டக்காரர், இந்த திராட்சை தோட்டத்தை நாட்டினவர், அந்த திராட்சை தோட்டத்திற்கு உரிமையாளர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தான் நட்டு வைத்த அந்த அத்திமரத்தின் அடியில நின்று ஒவ்வொரு முறையும் அவர் கனி ஏதாகலும் வந்திருக்கா, ஏதாகலும் பழம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். இப்போ ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு விதமான டைம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தென்னை மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தென்னங்காய் கோகோனட்டை நம்ம பூமிக்கு அடியில உள்ள போடுறோம். அது பல வருடங்களா கழித்து என்ன செய்கிறது, அது முளைத்து வருகிறது. அதே போல ஒவ்வொரு கனிகளும், பப்பாயா, மேங்கோ, ஸோ அப்புறம் சீத்தாப்பழம், இப்படியாக பல விதங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய வீட்டில், எங்க அப்பாவோட வீட்டில் பின்னாடி நிறைய இடம் இருக்கும். அவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அப்பா நடு நடு நபர். அதாவது இவருக்கு முன்னாடி ஒரு அண்ணன், அவருக்கு அடுத்து ஒரு தம்பி. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருந்தாரு. அதுல முன்னாடியும் காலி இடம் இருக்கும். நடுவுல 3 பசங்களுக்கும் ஒவ்வொரு வீடு, பின்னாடி காலி இடம். ஸோ இந்த காலி இடம், பின்னாடி காலி இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மா எங்க அப்பாவோட அண்ணனும் தம்பியும் அவங்க வேற வேற இடங்கள்ல இருந்தாங்க. ஸோ இந்த வீடுகள் 2ம் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடு, அந்த எங்க அப்பா மட்டும் அந்த வீட்டுல இருந்தாரு. ஸோ பின்னாடி இடம் காலியா இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய விதைகளை போட்டாங்க. நிறைய விதைகளை போடும் பொழுது அந்த விதைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சுது. அது பாத்தீங்கன்னா, ஒண்ணு பப்பாளி மரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீத்தாப்பழ மரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாம்பழம், அது போல இன்னும் ஒரு 4-5 கனிகள், அப்படி நிறைய கனிகள் உள்ள மரங்களை விதைப்பாங்க. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா என் தம்பி கையில அந்த விதையை போடுவாங்க. அவன் அந்த விதையை போடும் பொழுது அது பூத்து கொழுந்து நல்ல எஃபெக்டிவா அது அந்த மரம் காய் கொடுத்து கனி கொடுக்கும். ஸோ இந்த விதை விதைச்ச உடனேயே நம்ம அடுத்த நாளே போய் பலனை எதிர்பார்க்க முடியாது. அது பாத்தீங்கன்னா அந்த விதை உள்ள போகணும். இந்த விதை உள்ள போனதுக்கு அப்புறம், மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த விதை
ஒரு உயிராக மாற வேண்டும். அந்த விதை ஒரு உயிராக மாற வேண்டும். அப்போ அந்த உயிராக மாறுகிற விதை ஒரு சின்ன ஒரு தலையை உண்டு பண்ணுது. அது தலை துளிர்த்து என்ன செய்கிறது, சன்லைட் கிட்ட இருந்து லைட் அப்சர்வ் பண்ணி தண்ணி, நிலத்தடி தண்ணி, இல்லை நம்ம சென்ட் பண்ற நம்ம ஊத்துற தண்ணி, இல்லை வேஸ்டா போற தண்ணி, இதெல்லாம் வச்சையும் அது உறிந்து என்ன செய்கிறது, அந்த செடியானது வளர்ந்து, அந்த செடி வளர்ந்து மரமாகி அடுத்து அது என்ன செய்யுது, கனிய கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அதே போலதான் இங்கேயும் இந்த மனிதன் என்ன செய்கிறார், ஒரு அத்தி மரத்தை இந்த அவருடைய திராட்சை தோட்டத்துல நட வைக்கிறாரு. ஆனா 3 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் 3 வருடங்கள் ஆகியும் என்ன ஆகல அப்படின்னு சொன்னா, அதனுடைய கனி வெளிப்படவில்லை. பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து அந்த உவமையில நம்ம பார்க்கும் பொழுது, இங்க இந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறார், 3 வருடங்களா வெயிட் பண்றார். அவர் இப்போ 3 வருடங்கள் அந்த அத்திமரம் வளர்வதற்கான எல்லா விதமான பிரயாசங்களையும் எடுத்திருப்பார் இல்லைங்களா? சோ இந்த எல்லா விதமான பிரயாசங்களையும் அவர் எடுத்த பொழுது இந்த பிரயாசங்கள் எப்படி வந்திருக்கும்? இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதாவது அந்த அத்தி மரத்தை நட்டு அது நடுவுல கோபுரத்தை கட்டி அதுல ஆலை பண்ணி அது என்ன செய்யும், நல்ல கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் எதிர்பார்த்திருப்பார் இல்லைங்களா? சோ அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது நம்ம ஒரு விதையை போல அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ அவருடைய கரத்துல அந்த விதையை போல இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த விதையானது எப்படி வளர்ந்து ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறுகிறதோ அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் பக்குவப்படுத்துகிறார். அப்ப பக்குவப்படுத்துகிற காரியம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கற்களை பொறுக்குகிறாராம், அடுத்து நற்குல திராட்சை செடிகளை நாட்டுகிறாராம், அது நடுவுல கோபுரத்தை கட்டி அதுல ஆலையை உண்டு பண்ணி அதுல என்ன செய்யறாராம், நல்ல திராட்சை பழங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாராம். அப்போ ஆண்டவருடைய கரத்துல நம்ம விதையாக மாறி அவருடைய கரத்துல நம்ம விதையாக இருக்கும் பொழுது அவர் அதை என்ன செய்கிறார், அதை ஒரு மரமாக வளரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு நம்மில் இருக்கிற அநேக காரியங்களை அவர் என்ன செய்கிறார், வணைய ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு இந்த அனுபவங்களுக்கு ஒத்த ஒரு காரியம். அதை நம்ம இதுல பாக்குறோம். அநேக முறை நம்மள கனி இல்லாத போது ஆண்டவர் நம்மை வணைந்து கற்களை பொறுக்கி ஆலை உண்டு பண்ணி கனி நம்மள ஏற்பட பிரயாசப்பட்டும் நம்மள கனி காணாத சூழ்நிலையில ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியம் நம் மூலமாக செயல்பட தடை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் அந்த வசனங்கள், அந்த உவமையில ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்துல எல்லாருமே ஒரு விதையை போல இருக்கிறோம். அவர் அதை அந்த விதை வளர பண்ணி அதை வளர்த்தி அதை ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த விதை நாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த விதையாகி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வளர்ந்து நம்ம அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறபடினாலதான் அவர் என்ன செய்கிறார், நம்மள வணைகிறார். வணைய பொழுது என்ன செய்கிறார், கற்களை எல்லாம் பொறுக்குகிறாரு. அடுத்து அதுல
அத வந்து வேலி அடைக்கிறாரு. வேலி அடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதிரியுடைய கரங்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறாரு. சோ இதெல்லாம் பண்ணி அவர் என்ன செய்கிறார்ன்னா, ஒரு நற்குல திராட்சை செடியாய் நம்ம வரணும். அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அநேக நேரங்கள்ல எதிர்பார்க்கிறார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாருங்க முதலாம் வருஷம் இந்த தோட்டக்காரர் வர்றாரு, பார்க்குறாரு. அ அதனுடைய அ அதனுடைய மரத்துல ஏதாலும் கனி வந்திருக்கா? சரி, ஓகே விட்டுட்டாரு. மறுபடியும் 2வது வருஷம் வராரு. மறுபடியும் பார்க்குறாரு. அதுல ஏதாவது கனி இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இல்ல. மறுபடியும் 3வது வருஷம் வராரு. அப்பவும் பார்க்குறாரு. ஏதாவது கனி இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அதுலயும் இல்ல. அப்போ ஆண்டவர் இதுல நமக்கு சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாய் நம்ம வளர்கிறோம். ஒரு ஆண்டு முடிந்து, அடுத்த ஆண்டு முடிந்து, அதுக்கு அடுத்த ஆண்டு முடிந்து, நம்ம அப்படியே ஒவ்வொரு ஆண்டாக நம்ம கடந்து போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடந்து, 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 கடந்து போகும் பொழுது, எப்படி ஒரு சின்ன பிள்ளை வந்து வளரும் பொழுது, அதற்கேற்ற வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே போல ஆண்டவரும் நம்மள்ல அநேக வளர்ச்சியை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நம்ம ஜெப வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வேத வாசிப்புல காணப்பட வேண்டும். ஊழியம் செய்கிறதுல காணப்பட வேண்டும். அது போக கனி கொடுக்கிறதுல காணப்பட வேண்டும். அது போக அ நம்ம வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வந்து நம்மளுடைய சுபாவங்கள் மாறி, 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 மாறி ஆம் அந்த சுபாவங்கள் வந்து நம்ம கண்ணாடியில நம்மளுடைய முகத்த பார்க்கும் பொழுது எப்படி நம்ம முகம் தெரிகிறதோ, அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கப் போகிறதான நாம், அவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது அவரைப் போல நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை வணைகிறார், கற்கள பொறுக்குகிறாரு. அ அத சுற்றிலும் வேலி அடைக்கிறாரு. அது வந்து பாதுகாக்கிறாரு. சோ, அநேக காரியங்களை அவர் வணைந்து கொண்டே வருகிறதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மரமானது, அதாவது இந்த ஹியூமன் பீயிங், இந்த கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டதான இந்த மனுஷன், இல்ல அந்த மனுஷி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க வந்து ஒரு வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு மரமாக அவங்க காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து என்ன செய்கிறார்? அவர் அநேக காரியங்களை நம் மூலமாய் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, அந்த அத்திமரம் எப்படி ஒவ்வொரு வருடமும் கனி காய்க்கும் காய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் வந்து வந்து பார்த்துவிட்டு, சாரி, அந்த திராட்சை தோட்டத்தை நட்ட மனிதன், அந்த ஓனர் வந்து வந்து பார்த்துட்டு அதுல கனியே இல்ல அப்படின்னு சொல்லி ஏமாந்து போன அனுபவத்தை போல, நம்மள்ல யாராவது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அனுபவங்கள் நமக்கு மாற வேண்டும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்போ நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து புதிய புதிய அனுபவத்திற்கு நேராய் நம்ம கடந்து செல்ல வேண்டும். நம்ம கிறிஸ்துவத்திற்குள்ளாக வரும் பொழுது குழந்தையாக இருந்தோம். அதே போலவே இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்மள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம வளர்ந்து வருகிற பொழுது, நமக்கே வந்து அநேக காரியங்களை நம்ம கற்று தேர்ந்து, நம்ம வர 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 பார்த்தீங்கன்னா, நம்முடைய சாயல்ல ஒரு டிஃபரன்ஸ். ஆண்டவர் மனிதனை படைத்தது தம்முடைய சாயலிலே. முடிவிலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அதே சாயலாக அந்த மனிதன் தமக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொருவரையும் பிரயாசத்தோடு அவர் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டதான நாம், அவர் விரும்புகிறதான கனிகளை கொடுக்க வேண்டும். அவர் விரும்புகிறதான கனிகளை கொடுக்காத பட்சத்துல, அவர் நம்மள்ல எதிர்பார்க்கிறதான கனி நம்மள்ல இல்லாத பொழுது, அவர் செய்ய நினைக்கிறதான திட்டங்கள், தீர்மானங்கள் நம் மூலமாய் நிறைவேறப்படுவது இல்லை. அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மள விட்டு கொடுக்கணும். நம்ம கனி கொடுக்கிறதற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, இதுல அந்த தோட்டத்துல வேலை செய்கிற மனுஷன் என்ன சொல்றாரு? ஆ அதற்கு அவன், ஐயா, ஆ இந்த வருஷம் பாருங்க, தோட்டக்காரன் என்ன சாரி, அந்த அம் திராட்சை தோட்டத்துல வந்து ம் அந்த திராட்சை தோட்டத்த நட்டின மனிதன், அவர் என்ன செய்றாரு? அந்த தோட்டக்காரன் கிட்ட சொல்றாரு, "இந்த அத்திமரத்துல கனிய தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இத வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்குது?
அப்படின்னு சொன்ன உடனே தோட்டக்காரன், அதாவது தோட்டக்காரன் ஆகிய இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மள அநேக முறை கனி இல்லாத பொழுது நம்ம வந்து அதற்கேற்ற விதமாக நம்ம படாமல் இருக்கும் பொழுது இந்த தோட்டக்காரனாகிய இயேசு என்ன செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க எப்படி பேசுகிறாரு. இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கடாவிட்டால் இனிமேல் இத வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த தோட்டக்காரனாகிய இயேசு என்ன செய்கிறார், ஆஹ் இந்த தோட்டக்காரனாகிய இயேசு என்ன செய்கிறார், அந்த கனி கொடுக்கிறதான அனுபவத்துல இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்கிறாராம், பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. இந்த மனுஷன் இல்ல இந்த மனுஷி இவங்க வந்து கனி கொடுக்கிறதற்கு ஏற்ற விதமாய் நான் அவர்களை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் டைம் கேட்கிறாரு. அப்போ நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2, 4, 5 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. அப்போ இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சமயத்துல நம்ம ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம், அத தோட்டத்தை அவர் என்ன செய்யறாராம், வேலி அடித்து கற்களை எல்லாம் பொறுக்குகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அங்க தொடர்ந்து நீங்க வாசித்து வரும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்போ நம்மள கனி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம், கசப்பான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கசப்பான கனியை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில மரணத்தை சந்தித்து ரத்தத்தை சிந்தி அவ்வளவாக பாடுபட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். இலவசமாக தம்முடைய பரலோக வாசியாக நம்மள மாற்றி இருக்கிறாரு. ஆனா நம்ம அந்த கசப்பான கனி, ஆண்டவர் விரும்புகிற விதமாய் நம்ம நடக்காம, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்காத பட்சத்துல நாம் எப்படி இருக்கிறோம், ஒரு கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களை போல நம்ம காணப்படுகிறோம். அப்போ இங்கே ரோமர் 2, 4, 5 படி பாத்தீங்கன்னா, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீதி சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். அப்படி அசட்டை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே கோபாக்கினையை உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சர்ச்ல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை தேடுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, நைட் ப்ரேயருக்கு வாங்க, அப்புறம் இடையில பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நைட்டு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, இப்படி எல்லாம் சர்ச்ல சொல்லுவாங்க. ஆனா அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, அதை கடைபிடிக்க மாட்டாங்க. அப்போ அதை கடைபிடிக்காத பட்சத்துல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவனுடைய தயவுல வாழுகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, நீடிய பொறுமை இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. அப்போ இத மாதிரி நம்ம ஆண்டவர் சொல்லியும் நம்ம கிறிஸ்துவிற்குள்ளாய் நம்ம வளர்கிற அனுபவத்தை நம்ம விரும்பாமல் நம்ம ஒரு கனியற்ற ஒரு அனுபவத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவ தயவை அசட்டை பண்ணுகிறோம். அந்த கிறிஸ்துவினுடைய தயவு, நீடிய பொறுமை, நீடிய தயவு இவை அனைத்தையும் நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணுகிறது மாத்திரமல்ல, மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி
தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்போ நம்ம இவ்வளவாக அங்க சபையில பாஸ்டர் தொண்டக்கிலேயே வந்து கத்திட்டு இருப்பாரு, சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல அங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, இல்ல வந்து கேர்சல் லீடர்ஸ் சொல்லுவாங்க, இல்ல வந்து வேற யாராவது சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம அசட்டை பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறோமா, நமக்கு நாமே கோபாக்கினை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல கோபாக்கினை நம்ம மேல வருகிறதற்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம கொடுக்காத பட்சத்துல இந்த ரோமர் 2:4-5 படி நம்ம என்ன செய்யப்படுகிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்காத பட்சத்துல நம்ம வெட்டி போடப்படும். அத கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்டி போடப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோபாக்கினையின் நாளிலே நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த கனியை கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், கோபாக்கினை அக்கினி கடல், அந்த கோபாக்கினை ஆகிய அக்கினி கடல்ல நம்ம வெட்டுண்டு தள்ளப்படுவோம். ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே போராடுகிறது இல்லை மனுஷரோட. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நாம் மனுஷரோட எப்பொழுதும் போராடுறது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்ம கூட எப்பொழுதும் போராட மாட்டாரு. அவர் ஒரு சில காரியங்கள்ல சொல்லுவாரு, அதுக்கப்புறமாய் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் நம்மளோட போராட மாட்டார். இப்ப என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இரக்கம், தயவு, நீடிய சாந்தம் இந்த நாட்களில அவர் விரும்புகிற கனியை நம்ம கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கோபாக்னியை நாம் குவித்து கொண்டு நாம் என்ன செய்யப்படும், வெட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுவோம். பாருங்க, இந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷம் போட்டோம், நான் எரு போடுறேன், நான் கொத்தி பாக்குறேன், இன்னும் ஏதாவது செஞ்சு பாக்குறேன், வருதா கனி வருதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கிருபை நாட்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, யோவான் 15:2 இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு வசனம். நாம் அவர்ல நிலைத்திருக்கும் போது நம்ம கனிகளை கொடுக்க அவர் என்ன செய்வாராம், நம்மை சுத்தம் செய்வாராம். பாருங்க என்ன வசனம் சொல்லுது, முதல் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கை கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பாருங்க, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவாராம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே கனி கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். அப்ப அதை சுத்தம் பண்ண என்ன ஆகுது, இன்னும் அதிகமா அது கனியை கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ இப்பெல்லாம் வந்து மீன்ஸ் லைக் சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு சிக்கன் அப்படின்னு சொன்னா அந்த சிக்கன் எல்லாம் அப்படியே வேகமா வந்து அது வளர்ற மாதிரி அடுத்த ஒரு 3 monthsக்குள்ளாக அது அப்படியே நல்ல ஒரு கோழியா வந்துடுது, நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸுக்கு ஆண்டவர் விரும்புகிற கனியை நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து கனி கொடுக்காத பட்சத்துல அது என்ன செய்யப்படுமா, அறுத்து போடப்படுமா. ஆனா கனி கொடுக்கிற பொழுது கனிகளை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்ம வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே நிரந்தரமாக நம்ம கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவத்துல காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக இதாகலும் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஏதாகலும் காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம உற்சாகமாக வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். அப்படியாக ஓடும் பொழுது, உழைக்கும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம கனிகளை கொடுக்கிறதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்படிப்பட்ட பிரயாசங்களை பார்த்து அவர் என்ன செய்வாராம், இன்னும் அதை சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை மாற்றுவாராம். அப்போ நம்ம இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த தோட்டக்காரன் அப்படி சொன்ன பிறகு அந்த தோட்டத்தை நட்டின மனிதன், அந்த அத்திமரத்தை நட்டின மனிதன்
அப்படி சொன்ன உடனே தோட்டக்காரன் என்ன பரிதபித்து பேசுகிறார். அதாவது என்ன பேசுகிறார்? இந்த மரம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டுங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிதபித்து பேசுகிறாரு. அப்படியாக அந்த மனிதன் பரிந்து பேசுகும் பொழுது, அந்த மரத்துக்காக பரிந்து பேசும் பொழுது, சரி ஓகே இன்னும் 1 வருஷம் போட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் விட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தோட்டக்காரன்? இன்னும் பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்க்கலாம். அது கனி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா விட்டுறலாம். கனி கொடாவிட்டால் என்ன செய்து விடலாம்? அத வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறதான கனி, அவர் எதிர்பார்க்கிறதான கனிகள் நம்மளிடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறதான காரியங்களை நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்கிறவர்களாய் மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் செய்கிறார். அவர் அப்படியாக நம்ம கனி கொடுக்கிறதற்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரோமர் 2:5 தான் 4:5ல பார்த்ததுபடி நம்ம கோபாக்கினியை நாமே நமக்கு வருவித்து கொள்ளுகிறோம். ஸோ அதனால நம்ம ஒரு கனியற்ற அத்திமரமாய் நாம் இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிற ஒரு அத்திமரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் நம்ம முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கனியற்ற அத்திமரத்துல எங்களுக்கு ஒரு சில காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் அப்பா தேவையான கிருபைகளை கொடுங்க. அப்பா வியாதியோடு அப்பா ஸ்தோத்திரம் கட்டுகளோடு யாராகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வியாதிகள் கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, கடன்களை மாற்றுங்க, எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஸோ நம்ம எப்போ சொல்ற மாதிரி அதில் கிட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இதே சேனல்ல இருக்கிறது. அவங்க யாராவது கிட்ஸ் அண்டர் 5 இயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.